இன்னைக்கு நம்ம முதல்ல மனம் எப்படி வச்சுக்கணும், அதுக்கு வழி என்ன, அதே மாதிரி நம்ம ஒரு 2 பாயிண்ட் இன்னும் சொல்ல வேண்டியது இருக்குது ஸ்பிரிச்சுவல் டிஸ்கோர்ஸில். அது யமமும் நியமமும், இது பெண்டிங் இருக்குது. இது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பதஞ்சலி மகர்ஷி அவர்கள் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, மனஹா நிர்விஷயா அப்படின்னா மனம் எப்போவுமே எந்த விஷயங்கள் இல்லாமலே காலியாக இருக்கணும். நிர்விஷயாக, நிர்ன்ட்டு எந்த விஷயங்களும் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னார். இது அவ்வளோ ஈஸியாக என்ன பண்ணால் அந்த மனம் விஷயங்கள் இல்லாமல் காலியாக இருக்கும் அப்படின்றது பார்க்கலாம். இதுக்கு அவரே சொல்லியிருக்காரு, யோகா சித்த விருத்தி நிரோதா அப்படின்னா யோகம் செய்தால் சித்தத்தில் இருக்கின்ற அனைத்து விருத்திகள் நிரோதமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு நம்ம மீனிங் தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு யோகம்னா என்ன அப்படின்னா, நிறைய விஷயங்கள் யோகமாக நினைக்கிறோம். ஆசனம் போடுறது யோகம் அப்படின்னு நினைக்கிறோம், தியானம் பண்ணுறது யோகம் அப்படின்னு நினைக்கிறோம். முதல்ல யோகம் அப்படின்னா மீனிங் என்னென்னா, 2 சேர்ந்தால் யோகம். 2 சேர்த்து வச்சுருக்குறோம், சேர்ந்து இருக்குன்னா யோகம் அப்படின்னு அர்த்தம். இதில் இன்னும் சிம்பிளாக தெரிஞ்சுக்கணுன்னா சம்சார யோகம். ஏன்னா ஒரு ஆணுக்கு பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணிட்டு அவங்க சம்சாரத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. தட் இஸ் 2 சேர்ந்துருச்சு அங்கே, அதனால் சம்சார யோகம் அப்படின்னு சொல்கிறோம். இன்னொன்று பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டுக்கு வண்டி வந்துச்சு அப்படின்னா வாகன யோகம் அப்படின்னு சொல்கிறோம். அது நம்மக்கிட்ட சேர்ந்துச்சு. யோகம்னா அதுதான். ஒன்று இன்னொரு விஷயத்தோட சேர்ந்திருக்கிறது, இது யோகம். இதில் நம்மளுக்கு ஜென்ரலாக 4 விதமான யோகங்கள் வரும் கணக்குக்கு. கர்மயோகம், ஞான யோகம், தியான யோகம், ஞான யோகம். இதில் நம்ம முதல்ல கர்மயோகம் அப்படின்னா என்ன? கர்மயோகம்னா உடலோட மனம் இணைந்து இருந்தால் கர்மயோகம். தட் இஸ் உடல் மனம் இணைந்தால்தான் வேலை செய்ய முடியும், ஒரு செயல் கர்ம செய்ய முடியும். அதனால் இது கர்மயோகம். இன்னொன்று பார்த்திங்கன்னா, மனம் புத்தி சேர்ந்துச்சுன்னா ஞான யோகம். அப்படின்னா இப்போ நான் ஒரு புக்கு படிக்கணும், படித்ததுக்கு மனம் வேணும். மனம் இல்லைன்னா படிக்க முடியாது. அது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாதான் கண்ணு படிக்கும். அதனால் மனம், அந்த படித்தது புரியணுன்னா அறிவு வேணும். அதனால் மனம் புத்தி சேர்ந்தால் ஞான யோகம். 3வது தியான யோகம். புத்தி ஆன்மா கலந்தால் அது தியான யோகம். அதனால் எது 2 சேர்த்தால் அங்கே ஒரு யோகம் இருக்கும். அந்த யோகத்தால் நம்மளுக்கு ஏதோ ஒரு பலன்கள் இருக்கும். கடைசியாக என்ன வருது? புத்தி ஆன்மா சேர்ந்திருக்கும். இது தியான யோகம். நம்மளுடைய சைத்தன்யம், தட் இஸ் நம்மளுடைய கான்ஷியஸ்னஸ். இப்படி கர்மயோகம், ஞான யோகம், தியான யோகத்திற்கு வரும் சைத்தன்யம். எவ்வளோ அந்த ஸ்டேட்டுக்கு வருதோ நம்ம அவ்வளோ உயர்ந்த நிலைக்கு வளர்ந்துட்டே இருப்போம். இங்கே பக்தி யோகம் கூட உண்டு. ஆனால் பக்தி யோகம்னா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஸ்வஸ்வரூபானுசந்தானம் பக்தி ரீத்திய விதீயதே. அதாவது சுய ஆன்மா ஸ்வரூபத்துடன் இணைந்து இருக்கிறது தான் பக்தி. இதுதான் பக்தி யோகம். கடவுள் எங்கேயோ இருக்கிறாருன்றது பக்தி யோகம் இல்லை. நமக்குள்ளேயே இருக்கிறாரு, அவரோடையே நம்ம இணைந்து இருக்கிறோன்றது பக்தி. அதனால் இன்னும் சொன்னார் அவர், தேகோ தேவாலயா ஜீவோ தேவோ சனாதனஹா. இந்த உடல்தான் கோயில், அந்த உடலில் தங்குற ஜீவன்தான் கடவுள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது பேரே தெரியுது, கடவுள் உள்ளே இருக்கிறாரு. அதனால தான் கடவுள் அப்படின்ற பேரே வந்திருக்குது. இன்னும் அன்னமாச்சாரியா, தியாகராயா அவர்கள் எல்லோரும் நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நமக்குள்ளே கடவுள் இருக்கிறார்கள் அப்படின்ற விஷயம் சொல்லியிருக்காங்க.
இந்த பக்தி யோகத்தில் அதுதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். అన్నమాచార్య சொல்கிறது என்னன்னா, காயப்பட்டு ஊப்பிரிலோ கனி ఉన్నది. காயம்னா உடல், அதனுடைய சுவாசத்தில் புதையல் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஊப்பிரிலோ దేవుడున్నాడు యోగీంద్రులకు. ஊப்பிரின்னா சுவாசத்தில் கடவுள் இருக்கிறார்கள் யோகிகளுக்கு அப்படின்னு சொன்னார். அப்போது சுவாசம் பிடிச்சால் கடவுள்கிட்ட நம்மளை கூட்டிகிட்டு போகுது அப்படின்றது அர்த்தம். தட் இஸ் சுவாசம் மட்டுமே உள் கான்ஷியஸ்க்கு போக முடியும், இன்னும் மேல் கான்ஷியஸ் லெவல்ஸ்க்கு நம்மளை எடுத்துகிட்டு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. இன்னும் தியாகராய அவர்கள் என்ன சொன்னாருன்னா, உச்வாச நிச்வாசமுலு வாயு லீனாலு. சங்கீதம் தெரிஞ்ச கொஞ்சம் இந்த பாடல் தெரியும், அந்த பாடலில் இதெல்லாம் வருது. உச்வாச நிச்வாசம்னா எடுக்கிற மூச்சு விடுற மூச்சு. உச்வாச நிச்வாசமுலு வாயு லீனாலு, தட் இஸ் இரண்டுமே கலந்து போகும். இரண்டுமே கலந்து போய் இங்கே மெர்ஜ் ஆகும். அப்போது நம்மளுடைய நாடி மண்டலம் சுத்தி நடக்கும் அப்படின்றது அந்த சாங்கிலும் மீனிங் வருது. இது எல்லாமே பக்தி யோகம். இப்போது அந்த யோகத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போது யோகா சித்தவிருத்தி நிரோதா, அதனுடைய மீனிங் தெரிஞ்சுக்கலாம். அங்கே தானே நம்ம யோகான்றது ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அந்த யோகா அப்படின்னா இங்கே மீனிங் என்னன்னா, நம்மளோட நம்ம இணைந்து இருக்கிறது தான் தியானம். அந்த தியான யோகத்தை பற்றி தான் இங்கே சொல்கிறாரு. அந்த தியானம் பண்ணும்போது தியான யோகத்தில் நம்மளுக்கு சித்தத்தில் இருக்கின்ற விருத்திகள் நிரோதமாகும். சித்தம்னா என்ன, அதை கூட நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ நமக்கு ஃபோனில் மெமரி இருக்கும், அதில் எல்லாம் ஃபீட் பண்ண என்ன ஆகும், ஒரு ஸ்டேஜில் டிலீட் பண்ணுங்க, ஸ்டோரேஜ் இல்லை, இடம் இல்லை, காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் அது. அதே போல் நம்மளுக்கு ஒரு பார்ட் இருக்குது, சித்தம் அதனுடைய பேர். ஜென்ரலாக பார்த்திங்கன்னா மைண்டு அப்படின்னு சொல்கிறோம். உலகத்தில் மைண்ட் என்ற ஒரு வேர்டு தான் இருக்குது. பட்டு பாரதிய ருஷிகள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மைண்டு 4 டிவிஷன்ஸாக பண்ணி வச்சுருக்காங்க. இதுதான் மைண்டு, அவங்க ஒன்றா பார்க்குறாங்க இது. ஆனால் ரிஷிகள் 4ஆக பார்த்துருக்காங்க. மனோ, புத்தி, சித்தம், அகம் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்காங்க. மனம்னா என்ன, அதனுடைய டைமென்ஷன் என்ன, டைனமிக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை சங்கல்பம் விகல்பம் செய்யும். தட் இஸ் நடக்கும் நடக்காது. ஏதோ ஒரு விஷயம் வரும்போது இப்படி தானே ஆடும் மனம். இது சங்கல்பம் விகல்பம். சங்கல்பம்னா இதை வேணும் அப்படின்னு, இல்லை நடக்கும். விகல்பம்னா நடக்காது, இல்லை வேண்டாம். ஒரு கிளாரிட்டி இருக்காது மனதுக்கு. இது மனதுடைய ஒரு குவாலிட்டி. புத்தி இருக்குது. அதே மாதிரி மனம் பார்த்திங்கன்னா, எல்லாமே எனக்கு தான் வேணும், பார்த்தது கேட்டது எல்லாமே வேணும்னு கேட்கும். அது இன்னொரு குவாலிட்டி. இங்கே புத்தி பார்த்திங்கன்னா என்ன சொல்லுன்னா, மனது சொல்கிற விஷயங்களை எது நல்லது எது கெட்டதுன்னு சொல்லி கொடுக்கறது புத்தி தான். இப்போ சிம்பிளாக சொல்லிக்கலாம். ஒரு சுகர் பேஷண்ட் இருக்கிறாங்க, மனம் என்ன சொல்லும், ஸ்வீட் பார்த்த உடனே சாப்பிட்ணுன்னு தோணும். புத்தி என்ன சொல்லும், உனக்கு சுகர் இருக்குது ஜாகிரதா அப்படின்னு சொல்லும். அப்போ 2 நமக்குள்ளே இருக்குது. ஒன்று சொல்லும், இன்னொன்று அதுக்கு அருவி சொல்லும். அந்த கான்வர்சேஷன்ஸ் நமக்குள்ளேயே போயிடும். நமக்கு அது கிளாரிட்டியாக புரியும். தியானம் பண்ண மனம் என்ன கேட்குது, புத்தி என்ன சொல்லுது, எதை புத்தி எதை மனம் என்றது நம்மளுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். தியானம் பண்ணலைன்னா எதை புத்தி எதை மனம் புரியாது. அனைத்தும் ஒன்று தான் நினச்சிருப்போம். அதில் கிளாரிட்டியாக எது வேணும் எது வேண்டான்னு நம்மளால் தேர்ந்தெடுக்க முடியாது. தியானம் பண்ண ஈஸியாக தேர்ந்தெடுக்க முடியும். திஸ் இஸ் ரைட், திஸ் இஸ் ராங், இது வேண்டாம் இது வேண்டும், தேவையில்லை தேவையானது புரிஞ்சிடும். அதனால் டெசிஷன் மேக்கிங்கு கிளாரிட்டி வர ஆரம்பிச்சிடும் ஒவ்வொரு இடத்துல. இது புத்தி. சித்தம் தெரிஞ்சுக்கிட்டோம். பிறந்ததிலிருந்து அனைத்தும் உள்ள போகும். எப்படி, புலங்கள் மூலமாக பார்த்தது கேட்டது பேசினது ருசி அனைத்தும் உள்ள போகும்.
அந்த உள்ள போனது எல்லா விஷயங்கள் சித்தத்துக்கு போய் சேரும். சித்தத்துக்கு போய் சேர்ந்த விஷயங்கள் எப்போலேருந்து ஸ்டார்ட் ஆகிடும்? 5க்கு முன்னாடி ஞாபகம் இருக்காது. 5க்கு அப்புறம்தான் ஏஜ் நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும் எல்லா விஷயங்கள். அப்போ அந்த ஏஜ்லேருந்து போய் சேர ஆரம்பிச்சிருச்சின்னு அர்த்தம். அப்போலேருந்து இது வரைக்கும் தியானம் பண்ணலை அப்படின்னு அர்த்தம் என்ன? எல்லாமே இன்னும் உள்ளே இருக்குது, எரேஸே பண்ணலை. அப்போது அது போட்டு போட்டு என்ன ஆகுது? ஒரு ஏஜுக்கு மெமரி கம்மி ஆகிட்டுருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஞாபக சக்தி எப்போ இதெல்லாம் ஃபுல்லாகிட்டுருக்குதோ கிராஸ்பிங்கு கூட குறையும், கிரகிக்கும் தன்மை கூட குறையும் நம்மளுக்கு. இன்னும் ஜாஸ்தியான என்ன ஆகுது? அம்னீஷியா, அல்ஜிமர்ஸ். சுத்தமாக இடம் இல்லை, உள்ள காலி, பிளாங்க், பர்ஸ்ட்டு, இல்லை இடமில்லை. அதனால் அந்த சித்தம் நிரோதம் ஆயிடும். விருத்திகள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தரோட எனக்கு ஒரு சண்டை நடந்தது. அது உள்ள பதிவாயிட்டிருக்குது சித்தத்தில். இன்றைக்கி பார்த்த உடனே ஃபஸ்ட்டு என்ன ஞாபகம் வரும்? அன்றைக்கி அவங்களோட சண்டை போட்டது ஞாபகம் வரும் நம்மளுக்கு. அப்போ உள்ளே இருக்குது, அது இன்னும் எங்கே போகல. இன்னும் என்ன வரும் நம்மளுக்கு? அன்றைக்கி நான் அப்படி பேசிட்டேன், இப்படி திட்டி இருக்கலாம், இன்னொரு 4 திட்டி இருக்கலாம், அன்றைக்கி எனக்கு ஐடியா வரல. அப்போது ஒரு விஷயத்துலேருந்து எத்தனை பிறந்து வந்திருக்குது? அதுதான் விருத்திகள், ஃபார்மேஷன் ஆஃப் தாட்ஸ். நம்ம ஒரு விஷயத்தை ஒரு விஷயமாக தான் பார்ப்போம், ஆனால் உள்ள அது 100 விஷயமாக மாற்றி விட்டுடும். அது நம்மளுக்கு தெரியாது. அது 100 விஷயமாக மாற்றுறதுனால எனக்கு இத்தனை தாட்ஸ் வருது. அப்போது அந்த விஷயத்தை ஃபஸ்ட்டு அரேஸ் பண்ணிட்டு அதுலேருந்து பிறந்து வர தாட்ஸ் எல்லாமே நிரோதம் பண்ணிடும். அதுதான் யோகா சித்த விருத்தி நிரோதா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ அந்த சித்தம் க்ளீன், நீட்டாக இருக்கும். அப்போது தேவையற்றது இல்லைன்னா தேவையானதெல்லாம் நம்மளுக்கு கரெக்டாக பதிவாகி இருக்கும். மகான்களுக்கு மெமரி பயங்கரமாக இருக்கும். நம்மளுக்கு அவங்க பற்றி எதுவுமே தெரியாது. ஃபஸ்ட்டு என்ன தெரியும்னா மகிமை இருக்குது, அவங்களுக்கு எது வேணாலும் அவங்க சிருஷ்டிக்க முடியும், நம்ம பற்றி தெரிஞ்சிக்க முடியும், விதவிதமாக தான் தெரியும் அவங்க பற்றி நம்மளுக்கு. பட்டு பயங்கர மெமரி இருக்கும் அவங்களுக்கு. குருஜி கிட்ட நான் பார்த்தது, லட்சக்கணக்கில் மக்கள் பார்ப்பார். 40 வருடம் சுற்றிட்டே இருந்தார். காலையில் ஒரு ஊர், மத்தியானம் ஒரு ஊர், சாயங்காலம் ஒரு ஊர், நைட்டு ஸ்டேயிங்க்கு இன்னொரு ஊர். இப்போ எத்தனை பேர் மக்கள் பார்ப்பாரு, எத்தனை மாஸ்டர்ஸ் சந்திச்சுக்கிறாரு. அத்தனை மாஸ்டர்ஸோடைய மெயின் மாஸ்டர்ஸோடைய அனைத்து நேம்ஸு சாருக்கு தெரியும். அவ்வளோ மெமரி இருக்குது. இது இல்லாமலே இன்னொன்று கூட தெரிஞ்சுக்கலாம். மாதா அமிர்தானந்தமே எல்லோருக்கும் தெரியும். கேரளா அவங்க சிங்கப்பூர் போயிருக்காங்க. போனாக்கா ஒரு பெண்ணு அந்த அம்மாவை சந்திச்சிட்டாங்க. அடுத்த வருஷம் மறுபடியும் சிங்கப்பூருக்கு போனால் அந்த பொண்ணை நீ போன வருஷம் வந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி அவங்க பற்றி சொல்லிக்கிறாங்க. அவங்களுடைய திறமைகள் எப்படி இருக்கும்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்கும். அது எப்படி வருதுன்னா சித்தம் அவ்வளோ க்ளீனாக வச்சுக்கிறாங்க அவங்க. இப்போ அவங்க தேவையானது எல்லாமே டக்குன்னு வரும் அவங்களுக்கு. இது சித்தம். அடுத்து அகம். அகமன்னா என்னன்னா இங்கே அகங்காரம் கிடையாது. அகமன்னா நான், அவ்வளோதான். இங்கே பூமி மேலே வரும்போது அந்த மூல சைத்தன்யத்தில் இருந்து தனியாக ஒரு துண்டாக வரும்போது இந்த உடல் போட்டுக்கும்போது இந்த உடலை என்ன பண்ணியிருக்கோம்? அணையம், தட் இஸ் வேர் பண்ணியிருக்கிறோம். அது என்ன சொல்லலாம் மேடம்? அணைந்திருக்கிறது, அணைந்திருக்கோம் இந்த உடலை. அதே போல் மனம் புத்தி அனைத்தும் அணைந்திருக்கிறோம். யார் அணைந்திருக்கிறாங்க? சோல், ஆன்மா அணைந்திருக்கு, அனைத்தும் அணைந்திருக்கு. அப்போ அதுக்கு அனைத்தும் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அனைத்தும் ஒரு துணி போல அதுக்கு ஆன்மாவுக்கு. அப்படி வரும் பொழுது அகம் அப்படின்னா நான் அப்படின்றது இருக்கும். ஏன்னா தனியாக வந்திருக்கோம் இல்லையா, ஒரு துண்டாக வந்திருக்கோம்.
அப்போது ஒரு தனி நபராக வந்திருக்கிறோம். இதுதான் அந்த நான். இங்கே அகங்காரம் கிடையாது. அது இல்லைன்னா, அந்த நான் இல்லைன்னா நம்மளை காப்பாற்றிக்கணும். என்னுடைய உடலை காப்பாற்றிக்கணும், என்னுடைய மனம் காப்பாற்றிக்கணும், எல்லாத்தையும் காப்பாற்றிக்கணும் அப்படின்னா அந்த அகம் நான் என்பது இருக்குது. அந்த நான் என்பது எப்படி இருக்கணும்னா ராமர் மாதிரி இருக்கணும், ராவணாசுர் மாதிரி இருக்கக்கூடாது. இதுதான் சின்ன ஐயா இருக்கணும், பெரிய ஐயா இருக்கக்கூடாது. இதுதான் மனோ புத்தி சித்தம் அகம். இது அந்த கரணங்கள் அப்படின்னு சொல்லுவோம். உள்ளே இருக்கிற உறுப்புகள் இல்லை புலங்கள் அப்படின்னு சொல்லிக்கலாம். நம்ம பார்த்திங்கன்னா ஒரு அரசியல்வாதிகள் எனக்கு தெரிஞ்சு அந்த கரண சுத்தியோட வேலை செய்வோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா இந்த நாள் சுத்தமாக வச்சுக்கினே நாங்கள் பரிபாலனை செய்வோம், மக்களை பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லி தான் பிரதிஜையே செய்வாங்க. இப்போது அவற்றை சுத்தமாக வச்சுக்கணும். இது அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு யமமும் நியமமும் அந்த பாயிண்ட்ஸ் கூட இன்றைக்கி டிஸ்கஷன் பண்ணலாம். இது முழுசாக பார்த்திங்கன்னா ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணா, தியானா, சமாதி, யமமும் நியமமும் இது ஒரு கான்செப்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அதில் யமமும் நியமமும் பெண்டிங்கு. அவற்றை பார்த்திங்கன்னா சுத்தம், சௌச்சம், சந்தோஷம், அதில் வர பாயிண்ட்ஸு தபஹா, ஸ்வாத்தியாய, ஈஸ்வர பிரணிதானேனா இது நியமமும். யமமும் பார்த்திங்கன்னா அஹிம்சா, பிரம்மச்சரியமும், சத்தியமும், அஸ்தேயமும், அபரிக்கிரகமும் அப்படின்னு சொல்லி ஒரு 5 பாயிண்ட்ஸு சொல்லியிருக்காரு. இந்த 10 நம்மளுக்கு தியானம் பண்ண பண்ண குவாலிட்டிஸாக வரும். நம்ம செய்ய வேண்டியது இல்லை, இது குவாலிட்டிஸ் தானாக வரும், ரிசல்ட் இது. ஆசனம் அப்படின்னா உட்காந்து, பிராணாயாமம் அப்படின்னா சுகமய பிராணாயாமம் தியானம் பண்ணுவதால் பிரத்யாகாரம் காஸ்மிக் எனர்ஜி வருது. தாரணா அப்படின்னா நம்மளுக்கு வர அனுபவங்கள், காட்சிகள். அப்புறம் தியானம் அப்படின்னா சூக்ஷ்ம காரண மகா காரண உடலுடைய பிரயாணம். சமாதின்னா ஆன்மஜானம், பிரம்மஜானம். தட் இஸ் நம்ம பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறது, சிருஷ்டி பற்றி தெரிஞ்சுக்கிறது. எந்த கொஷின்ஸ் இல்லை, 0 ஸ்டேட்டில் ஹாப்பியாக இன்றைக்கி இப்போ என்ன வாழ்க்கை ப்ரெசண்ட்டில் இருக்குதோ அதனை நம்ம லீட் பண்ணுறது, அவ்வளோதான். தட் இஸ் ப்ரெசண்ட்டில் இருக்கும். ப்ரெசண்ட்னா ப்ரெசன்டேஷன், நம்மளுக்கு பரிசு. அது ப்ரெசண்ட் என்பது. பூதகாலம் பவிஷ்யத் காலம் அப்படின்னா அது பூதகாலம்னா பூதம், பவிஷ்யத் காலம்னா பேய். வேறு இடத்துல இருந்தால் பேய் பூதம்தான், ப்ரெசண்டில் இருந்தால் ப்ரெசன்டேஷன். இது எல்லாமே நம்மளுக்கு அந்த சமாதி அப்படின்றதுல ப்ரெசண்டில் இருந்து ப்ரெசண்ட் வாழ்க்கை வாழ்ந்து நோ கொஷின் ஸ்டேட்டில் இருப்போம். அடுத்தது இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிறது அஹிம்சா. முதல்ல ஃபஸ்ட்லேருந்து நம்ம அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கினே இருக்கிறோம். ஹிம்சை செய்யக்கூடாது, அஹிம்சையில் இருக்கணும். அஹிம்சா பரமோ தர்மஹா, யார் சொன்னாலும் அந்த வேர்ட்ஸு தான். அது நம்மளுடைய ஃபஸ்ட்டு குவாலிட்டி. ரெண்டாவது பிரம்மச்சரியம். பிரம்மச்சரியம்னா என்ன? ஜென்ரலாக இந்த பௌதிக மீனிங்ஸ் வேறையாக இருக்கும், ஆன்மீக மீனிங்ஸு வேறையாக இருக்கும். அதை புரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு. பிரம்மச்சரியம்னா என்ன அப்படின்னா கல்யாணம் பண்ணாமல் இருக்கிறது பிரம்மச்சரியம் அப்படின்னு சொல்கிறோம். இல்லை யாரோட பழகாமல் இருக்கிறது பிரம்மச்சரியம் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் பிரம்மச்சரியம்னா அந்த பிரம்ம நிலையில் செரிப்பதுன்னா அந்த நிலையில் தங்கிட்டு அந்த நிலையில் வாழுவது தான் பிரம்மச்சரியம். தட் இஸ் அந்த தெய்வ நிலையில், ஆன்ம நிலையில், பிரம்ம நிலையில். இது நம்ம இன்னும் ஒரு கதை மூலமாக தெரிஞ்சுக்கலாம், இன்னும் கிளியராக புரிஞ்சிடும் நம்மளுக்கு. இங்கே கிருஷ்ணருக்கு 8 பொண்டாட்டி, அது எல்லோருக்கும் தெரியும். அவங்க அஃபிஷியலாக இங்கே அவங்க டெய்லி யமுனா நதி தாண்டிட்டு யக்னவல்க மகர்ஷிக்கு சாப்பாட்டு கொடுத்துட்டு வருவாங்க.
அன்றைக்கி யமுனா நதி வந்து ரொம்ப பொங்கி இருக்கிறதுனால அவங்களால போக முடியல. கிருஷ்ணர் கேட்டிருக்காங்க எப்படி போகணும், அவருக்கு சாப்பாடு கொடுக்கணுன்னா, நித்திய பிரம்மச்சாரி கிருஷ்ணர் வழி கொடுக்க சொன்னார் அப்படின்னு கேளுங்க, அது வழி கொடுக்கணும். 8 பொண்டாட்டி இருக்கு, இவர் எப்படி நித்திய பிரம்மச்சாரி? இவங்களுக்கு டவுட் வருது. இப்போ டைம் கிடையாது, ஃபஸ்ட்டு சாப்பாடு கொடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் யமுனா நதி கேட்ட உடனே அது வழி கொடுத்துச்சு. இவங்களுக்கு இன்னும் ஆச்சரியம். சரி, அது தாண்டி இருக்காங்க, அவருக்கு சாப்பாடு கொடுத்துருக்காங்க. கொடுத்த பிறகு மறுபடியும் திரும்பி வரணும். அப்போ அவங்க கேட்டிருக்காங்க யக்ஞவல்க மகர்ஷி எப்படி தாண்டது யமுனா ஆறு அப்படின்னா, நித்திய உபவாசி யக்ஞவல்க மகர்ஷி வழி கொடுக்க சொன்னார் அப்படின்னு கேளுங்க, கொடுக்கோன்னு. இப்போ தானே சாப்பாடு கொடுத்தோம், இவர் சாப்பிட்டாரு. நித்திய உபவாசின்னா என்ன? டெய்லி உபவாசம் இருக்கிறவங்களாம் நித்திய உபவாசி அப்படின்னு சொல்லுவாங்க. நித்தியம்னா டெய்லி, உபவாசின்னா ஃபாஸ்டிங் இருக்கிறவங்கன்னு அர்த்தம். அவங்களுக்கு இங்கேயும் புரியல, அவங்கள கேட்குற தைரியமும் இல்லை. சரி, கம்முன பின்னுக்கு வந்திருக்காங்க. அங்கே கேட்ட உடனே 6 வழி கொடுத்துச்சு. இவங்க அரண்மனைக்கு வந்திருக்காங்க. சத்யபாமா கொஞ்சம் நேராக போய் கேட்டிருக்காங்க, கிருஷ்ணர் கேட்டிருக்காங்க, எப்படி நீங்கள் நித்திய பிரம்மச்சாரி, அவர் நித்தியோபவாசி, இது எனக்கு சொல்லணும் நீங்கள் அப்படின்னு கேட்டுச்சு. அவர் சொன்னார், இப்போ சந்தர்ப்பம் இல்லை, புரியாது உனக்கு, சந்தர்ப்பம் வரும்போது நான் உனக்கு கிளியர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அன்றைக்கி விட்டுட்டார். ஒரு நாள் அரண்மனையில் ஒரு போட்டி நடக்குது. அந்த போட்டி என்னென்னா, நம்ம கீழே உட்காந்துருப்போம், ஒரு தட்டை வச்சுருப்பாங்க சாப்பாடு, கரெக்டாக மேலேருந்து ஒரு கத்தி தொங்க போடுவாங்க. அவங்க ரொம்ப ஜாக்கிரதை இல்லைன்னா கத்தி தொடும் அவங்களுக்கு. அவங்க தோற்று போயிட்டாங்க. தொடாமல் சாப்பிட்டு வெளியே வந்தவங்க ஜெயிச்சிட்டாங்க. இதுதான் போட்டி. அந்த போட்டியில் சத்யபாமா ஜெயிச்சிட்டாங்க. அந்த கத்தி தொடாமல் சாப்பிட்டு வெளியே வந்திருக்காங்க. சரி, அது ஷேர் பண்ணுறதுக்கு நேராக கிருஷ்ணர்கிட்ட போய் சொல்லிட்டாங்க, நான் எனக்கு ஜெயிச்சிட்டேன் அங்கே அப்படின்னு சொல்லும்போது அவர் கேட்குறாரு, அங்கே நீ என்ன சாப்பிட்டாச்சு அப்படின்னு கேட்டார். கேட்கும் பொழுது எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லுது அந்த அம்மா. இப்போ தானே சாப்பிட்டு வந்தாச்சு, எப்படி ஞாபகம் இல்லாமல் போவோம் அப்படின்னா, என் மனம் சாப்பாடு மேலே கத்தி மேலே இருக்குது, அது எப்போ எங்கே எனக்கு தொடுமோன்ற இதில் அதுக்கு மேலே என்னுடைய மனம் வச்சுருக்கேன். இது மட்டும் சும்மா சாப்பிட்டு வந்திருக்கேன் வெளியே, என்ன சாப்பிட்டா என்னன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லும்போது அப்போது சொல்கிறாரு, எத்தனை பேரோடு இருந்தாலும், எங்கே இருந்தாலும், எதை பண்ணாலும், ராஜ்யபாலனை செஞ்சாலும், பொண்டாட்டி அவங்களோட இருந்தாலும், எப்பொழுதுமே என் மனம் பிரம்ம நிலையிலும் இருக்கும், ஆன்ம நிலையிலும் இருக்கும், அங்கே தான் இருக்கும். இங்கே இருக்காது, என் மனம் யார் மேலே இருக்காது, எதன் மேலே இருக்காது. அதனால் நான் நித்திய பிரம்மச்சாரி அப்படின்னு சொல்லி அவர் கிளாரிட்டி கொடுத்தாரு. அப்படின்னா அந்த மனதுக்கு எதுவுமே ஒட்டாது. அப்படின்னா இன்னும் என்ன சொல்கிறாங்க அவரை, பத்ம பத்திரம் இவாம்பசா, தாமரை இளமையில நீர்த்துளி போல வாழ்வார், இங்கே எதுவுமே ஒட்டாது அவருக்கு. ஆனால் அனைத்து வேலைகள் செய்வார். கிருஷ்ணர் விட ஜாஸ்தி யாரும் பண்ண மாட்டாங்க. அடுத்தா அந்த அம்மா கேட்பாங்க, சரி நித்தியோபவாசி, அவர் எப்படி நித்தியோபவாசி ஆயிருக்காரு அப்படின்னு கேட்கும் பொழுது, அவர் வந்து வெறும் இந்த உடலுக்காக சாப்பாடு சாப்பிட்றாரு. இங்கே எல்லாமே காலி, 90% காலி, அந்த 10% இந்த உடலுக்கு தான் சாப்பாடு. அதனால் அவர் நித்தியோபவாசி. ஜீசஸ் கிரைஸ்ட் கூட சொல்லுவாங்க, அவர் 40 நாள் ஃபாஸ்டிங் இருந்தார் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஃபாஸ்டிங்கன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு எப்படி போகும், ஃபிசிக்கல் தான் போகும், சாப்பாடு தான் போகும். அவங்க லாங்குவேஜில் ஃபாஸ்டிங்குன்னா காலியாக இருக்கிறது. தியானம் பண்ணார் 40 நாள், அப்போ நோ ஃபுட்டு, தட் இஸ் நோ தாட்ஸ், நோ வெளிய விஷயங்கள், இதுதான் ஃபாஸ்டிங் அவங்களுக்கு. அதை பற்றி தான் சொல்கிறாங்க. 40 நாள் உபவாசம் இருந்தார் அப்படின்றதுக்கு மீனிங் அதுதான். இது 2வது ஆயிடுச்சு. அஹிம்சா, பிரம்மச்சரியம், சத்தியம். சத்தியத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். 4 விதமான சத்தியங்கள் இருக்குது. தற்காலிக சத்தியமும், யுககால சத்தியங்கள், ஜீவித கால சத்தியம், சாஸ்வத சத்தியம்.
சில வந்து இருக்கும், இருக்காது. டெம்பரரி தான், எல்லாமே டெம்பரரி தான். ஒரு ஸ்வீட் இருக்கட்டும், ஒரு மனிதனுடைய உடல் இருக்கட்டும், இந்த சூரியன் சந்திரன் பூமி இருக்கட்டும், எல்லாமே டெம்பரரி ட்ரூத்ஸ், தற்காலிக சத்தியங்கள். கொஞ்சம் டைம் தான் லாங்கு ஷார்ட் இருக்கும், அவ்வளோதான். ஆனால் சாஸ்வத சத்தியம், அதாவது ஆன்மாதான் நித்தியம், ஆன்மாதான் சத்தியம், ஆன்மாதான் சாஸ்வதம், ஆன்மாதான் அனந்தம் அப்படின்ற ஒரு எது தெளிவி வருதோ அதுதான் சத்தியம். இது மூணாவது. அஸ்தேயம், அஸ்தேயம்னா மற்றவங்களுடைய சொத்துக்காக கண்ணு இல்லாமல் இருக்கிறது, ஆசைப்படாமல் இருக்கிறது. நமது இல்லாத பொருள் அது நம்மளுக்கு வேண்டாம், அதுக்கு மேலே மனம் இருக்காது, கண்ணு இருக்காது. இது அஸ்தேயம். அபரிக்கிரகம் அப்படின்னா கிரகமன்னா வாங்கிறது, பரிக்கிரகமன்னா அதிகமாக வாங்கிறது, அபரிக்கிரகமன்னா வாங்காமே இருக்கிறது. கிஃப்ட்ஸு, தேவையற்ற பொருள் கொடுத்தா நம்மளுக்கு வெளிச்சமாயிடும் ஃபேஸு, ஆனால் அது தேவையே இல்லை நம்மளுக்கு. அபரிக்கிரகம் வாங்காமே இருக்கிறது. நமக்கு தேவையற்ற பொருள் நம்ம சேர்த்து வச்சுக்காம வாங்காமே இருக்கிறது அபரிக்கிரகம். இது அனைத்தும் என்ன பண்ணிடும், நம்மளுடைய ஆன்மாவை தூய்மைப்படுத்துகிறோம் இல்லையா? ஒவ்வொரு பொருளுக்கும் எல்லாத்துக்கும் வைப்ரேஷன் உண்டு. எல்லாம் எடுத்துகிட்டு போய் வச்சுட்டோன்னா யாரும் தூக்க வேண்டியது, நம்ம தான் தூக்க வேண்டியது. ஃபஸ்ட்டு நல்லா தான் இருக்கும், அப்புறம் அதுதான் நம்மளுக்கு வந்து இடைஞ்சலாகிடும், அதுதான் நம்மளுக்கு வெயிட் ஆகிடும். இன்னும் சிம்பிளாக சொல்லப்போனால், சின்ன வயசில் பசங்களை தூக்கிறது நமக்கு ரொம்ப நல்லா இருக்கும். வயசு போக போக தூக்க முடியுமா? நம்மளால முடியாது, அது வெயிட் ஆகிடும் நம்மளுக்கு. அதே மாதிரி வாழ்க்கையில் எதை வெயிட் ஆகிற விஷயந்தான் மகான்கள் சொல்கிறது. நார்மலான மனிதன் என்ன பண்ணுவாங்க, எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்குவாங்க. இப்போ சித்தத்தை பற்றியே தெரிஞ்சுக்கிட்டோம், எல்லாத்தையும் சேர்த்து வச்சுருப்போம். அதே மாதிரி உலகத்தில் இருக்கிற பொருள் எல்லாம் சேர்த்து வச்சுக்கிறோம், அனைத்தும் எனக்கு தான் வேண்டும் ஒன்றும். அப்புறம்தான் தெரியும் அதெல்லாம் தூக்க வேண்டியது நம்ம தான்ன்ற விஷயம். மகான்கள் சொல்லி கொடுத்தது அதுதான். மனிதன் தெரியாமலே சேர்த்து வச்சுக்கினது ஆன்மீகம் பேரை சொல்லிட்டு எப்படி லைட்டாக இருக்கணும், தேவையற்றது எல்லாமே தலை மேலே வச்சுக்காம உள்ள தூக்காம எப்படி இருக்கணும். வெயிட்டாக இருக்கிறோன்னா உடம்பு வெயிட் இல்லை, உள்ளே வெயிட் இருக்குது, ரொம்ப லைட்டாக இருக்கணும். அதுதான் ஆன்மீகம். அன்றைக்கி நினச்சோம் இல்லையா, ஒரு பட்டாம்பூச்சி போல் இருக்கணும். வெயிட்டாக இருக்கிறதுனால அந்த புழு ஃப்ளை பண்ண முடியல, ஆனால் இது பண்ண முடியுது, தியானம் பண்ண முடியுது. இதுதான் மகான்கள் ஒவ்வொரு விதமாக ஒவ்வொரு ஆங்கிளில் சொல்லி வச்சுருக்காங்க. ஃபைனலாக இதுதான் அஸ்தேயம் அபரிக்கிரகம். அடுத்து பார்த்தீங்கன்னா சுத்தம், சௌச்சம், சந்தோஷம். சுத்தம்னா திரிகரண சுத்தி, மனம், செயல், யோசனை ஒரே கிளாரிட்டியோட ஒரே இதில் இருக்கணும். தட் இஸ் எண்ணம், பேச்சு, செயல்னு சொல்லுவோம். ஜென்ரலாக என்ன நடக்கும், பேசுறது வேறு, யோசனை பண்ணுறது வேறு, செய்கிறது வேறு. அப்போது அது மூணுக்கும் ஒரு லிங்க் இருக்காது. அதனால் என்ன செய்கிறோமோ அதுவே சொல்லணும், எது சொல்கிறோமோ அதுவே யோசிக்கணும், எதை யோசிக்கிறோமோ அதுவே செய்யணும், எதை செய்கிறோமோ அதுவே சொல்லணும். அது திரிகரண சுத்தி அப்படின்னு சொல்லுவோம். 3 கரணங்களுடைய சுத்தி. அப்போது என்னாகும், இந்த ஆன்மா சுத்தம், சௌச்சம். எப்போ இப்படி இருக்கிறோமோ சந்தோஷம். ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய உண்மையான தன்மை என்ன, ஒரு ஆன்மாவுடைய உண்மையான தன்மை சந்தோஷம். அது எப்போவுமே ஆனந்தமாக இருக்கும். இன்னும் சில பேர் சொல்லுவாங்க பிரம்மானந்தம், பரமானந்தம், அதெல்லாம் ஆன்மாவுடைய குவாலிட்டிஸ். அறியாமலத்தனத்தால், தெரியாததுனால, அனைத்து விஷயங்களால் உண்மையான ஆனந்தத்தை நம்ம அதோடு இருக்கிறது இல்லை, அப்படி இருக்கிறது இல்லை. அதனால் பரஞ்சோதி அவங்க நல்லா சொல்லுவாங்க, சந்தோஷம் 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 அப்படின்னு சொல்லுவாங்க. யார் பார்த்தாலும் அப்படி தான் சொல்லுவாங்க, பேசும்போதே சொல்லுவாங்க. அப்போது அது உண்மையான தன்மை நம்மளுது, அதை மறந்துருக்கிறோம். அது வர ஆரம்பிச்சிடும், ஒரு குவாலிட்டியாக வர ஆரம்பிச்சிடும். எந்த சூழ்நிலை எப்படி இருந்தாலும், எதை இருந்தாலும்
ஹாப்பியாக தான் இருக்கும் மனம் வந்து. இது சுத்தம், சௌச்சம், சந்தோஷம். சௌச்சம்னா அது கூட சுத்தம் சௌச்சம் அப்படின்னா அது இன்னும் கொஞ்சம் பிராமின்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கடைப்பிடிப்பாங்க எல்லாத்தையும் அவங்க வந்து. அதனால் ஹையஸ்ட் வேர்டாக வச்சுக்கலாம். அடுத்து வந்து தபஹா ஸ்வாத்தியாய ஈஸ்வர பிரணிதானேன கிரியா யோகா அப்படின்னு சொன்னார். தபஹான்னா தெரிஞ்சுக்கிட்டோம், நம்ம உலக விவகாரங்கள் கொஞ்சம் குறைச்சிட்டு, கொஞ்சம் ஒரு பிள்ளை சாப்பாடு குறைச்சிட்டு, கொஞ்சம் தூக்கத்தை குறைச்சிட்டு, பேசுறது குறைச்சிட்டு, எல்லாத்தையும் குறைச்சிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு சமயம் கிடைக்கும். ஆட்டோமேட்டிக்காக தியானம் பண்ணலாம், புக்ஸு படிக்கலாம், சஜ்ஜன சாங்கச்சம். இன்றைக்கி இங்கே இவ்வளோ டைம் வச்சு நீங்கள் வந்தீங்கன்னா அதெல்லாம் குறைச்சதுனால தான் இங்கே வர முடியுது. இல்லை அதுக்கு வச்சுட்டிங்கன்னா இங்கே வர முடியாது, ஏதோ ஒன்று சொல்லிக்குவோம், முடியல அப்படின்ட்டு டைம் இல்லை முடியலன்னு தான் சொல்லிக்குவோம். வர முடிஞ்சதுன்னா நீங்கள் குறைச்சிட்டிங்கன்னு அர்த்தவங்க. அதுதான் தபஹா. ஸ்வாத்தியாயன்னா இப்போது நான் நிறைய விஷயம் சொல்லியிருக்கேன், இன்றைக்கி சில சொல்லியிருக்கேன், இல்லை நிறைய விஷயம் சொல்லியிருக்கேன். பிஎம்சி பார்ப்பீங்க, இல்லை வேறு மாஸ்டர்ஸ் கிளாஸஸ்க்கு போவீங்க, நிறைய விஷயம் அவங்களும் சொல்லுவாங்க, நீங்கள் நிறைய கேட்டுகிட்டே இருப்பீங்க. பிஎம்சியில் மாஸ்டர்ஸ் இது கூட அதில் இருக்கிறது கரெக்டாக இல்லையான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? இப்போ நான் சொன்னது உண்மையா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறது எப்படி? நீங்கள் படித்தாதான் சுய அத்தியனம், தட் இஸ் செல்ஃப் ரிசர்ச். நீங்கள் படிக்கணும். நீங்கள் படித்து ஓஹோ இவங்க சொன்னது இது ரைட்டு, இது ராங்கு, இந்த அளவுக்கு ரைட்டு அப்படின்றது நீங்கள் புரிஞ்சுக்கணும், நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நான் சொல்லி நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னா அதை வந்து கன்ஃபர்மேஷன் கிடையாது, பிரெயின் வாஷ் ஆகிடும். நான் சொன்னது ஜஸ்ட் இன்ஃபர்மேஷனாக எடுத்துக்கினி நீங்கள் படித்து நீங்கள் ப்ராக்டிக்கலாக தியானம் பண்ணால் அது உங்களுடைய ஓன் நாலெட்ஜ் ஆகிடும். அப்போது அதை நீங்கள் கடைப்பிடிச்சா கூட கரெக்டாக இருக்கும். என்ன பண்ணணும் எது பண்ணக்கூடாது அவங்க சொல்லியிருக்காங்க, இல்லை நான் தெரிஞ்சுக்கினி நான் பண்ணுறேன் இன்னைக்கு. அது விழிப்புணர்வோடு செய்வோம். பிரெயின் வாஷ் இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு போகும். இன்னொரு மாஸ்டர் வந்து இன்னொன்று சொல்லுவாங்க, இதை போய் அது வந்துடும். நாளைக்கு இன்னொருத்தர் வருவாங்க, அவங்க சொன்னது கரெக்டாகிடும். பிரெயின் வாஷ் ரொம்ப ஈஸி, ரொம்ப டேஞ்சர். அதனால் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு விஷயமும். இது ஸ்வாத்தியாயம். நிறைய பேர் எழுதி வச்சுக்கணும், புக்ஸ் இருக்குது. ஒரு புக்கு ஒரு பிறவியுடைய நாலெட்ஜ். அப்போது ஒரு புக்கில் ஒரு 2 hours இல்லை 3 hours இல்லை 1 weekல கிடைக்குதுன்னா எவ்வளோ பெரிய விஷயம் இந்த ஆன்மாவுக்கு. அதனால் புக்ஸ் படிக்கணும். லாஸ்ட்டு வந்து ஈஸ்வர பிரணிதானம். ஒவ்வொரு மக்களுக்கும் ஈஸ்வரன் இருக்கிறாரு, கடவுள் இருக்கிறாரு. இன்னும் கூட ஈஸியாக சொல்கிறோம், உயிர் இருந்தால் சிவம், உயிர் இல்லைன்னா செவம். அப்படின்னா அந்த ஒரு ஜீவன் யார் இருக்கிறாங்களோ அவர் தான் சிவன் அப்படின்னு சொல்லி இந்த பழமொழியிலவே இருக்குது. ஒவ்வொரு மனிதருக்குள்ள ஒவ்வொரு ஜீவங்களுக்குள்ள சிவன் பார்க்கறது தான் ஈஸ்வர பிரணிதானம். இதுக்கு ஆதிசங்கரர் தெருவில் நடந்து போகும் பொழுது ஒரு சண்டாளர் வருவார். அவங்களுக்கு எக்ஸாம், ஆன்மீகமாக நாலெட்ஜ் இருக்குது, நான் கடவுள் நீ கடவுள் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு எக்ஸாமு. சண்டாளரர் வராரு, குடிக்கிறாரு, தப்பு தப்பாக பேசுகிறாரு. இவருக்கு கோபம் வருது, ஒரு அனீசி வருது. ஆனால் அவர் நிறுத்த மாட்டேன்றாரு. கொஞ்ச நேரத்துக்கு அவருக்கு புரியுது, அவருக்குள்ளே இருக்கிற சிவன் பார்க்க ஆரம்பிச்சிருக்காரு அவர். அப்போது ஸ்லோ ஆகிட்டார், அந்த விழிப்புணர்வு வந்த உடனே. ஏன்னா இந்த உலகத்திலும் மாட்டிக்கினே அந்த மைண்ட் செட்டில் போயிடுவோம். மகாங்களுக்கே இருக்குது இது. போகும்போது கொஞ்சம் அமைதி ஆகும் பொழுது அவருக்குள்ளே இருக்கிற சிவனை பார்க்க முடியுது. அப்போது கையெடுத்து கும்பிட்டிக்கிறாரு. அதனால் அது ஈஸ்வர பிரணிதானம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.